உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு குரு பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் வருகின்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் அடுத்த வருடம் 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் வக்கரகதியில் இருக்க போறாரு. இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் வக்கரமாகுது நிறைய பாசிட்டிவான விஷயத்த கொடுக்க போறாரு. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு அஷ்டமாதிபதி குரு பகவான், உங்க ராசிக்கு லாபாதிபதி குரு பகவான். இந்த அஷ்டமாதிபதியா இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டம் கடந்த காலகட்டங்களில் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா சில பேருக்கு மாற்றங்கள் வந்துச்சு, அந்த மாற்றம் கூட உங்களுக்கு சாதகமான மாற்றமா இல்லை, அதுதான் பிரச்சனை. நிறைய பேர் சில முயற்சிகள்லாம் பண்ணி தோல்வி அடைஞ்சிருக்கீங்க. அதே போல இந்த ரிஷபராசி அன்பர்கள் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய அவமானங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக கடந்த காலகட்டங்களாக இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த ரிஷபராசிக்கு இப்போ இந்த குரு பகவான் வக்கரமாகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த உடல் ரீதியான பாதிப்புகள் கண்டிப்பாக குறையும். நிறைய பேருக்கு உடல் ரீதியான பாதிப்புன்னு என்ன சொல்லுவீங்கன்னா, சுகர் இல்லை, பிபி இல்லை, அதெல்லாம் சொல்கிறத விட மன ரீதியான பாதிப்பு அது உடல் ரீதியான பாதிப்பாக மாறி இருக்கும். நான் என்னால் எதுவுமே செய்ய முடியல, நான் ஒரு ஆஃபீஸில் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினச்சேன், அது நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், 6 மாதமாக ட்ரை பண்ணுறேன், 1 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், எதுவுமே நடக்கலை, நான் என்ன பண்ணுறதே தெரியல அப்படின்ற நிலையெல்லாம் சில பேருக்கு இருக்குது. அந்த நிலைகள் மாறக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டு. அதே போல் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அஷ்டமாதிபதி சனி அப்படின்னு சொல்கிறதுனால, அஷ்டமாதிபதி சனி அப்படின்னு சொல்கிறதுனால அதே நேரத்தில் இந்த ராசி அன்பர்களுக்கு அந்த குரு பகவான் வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. ரொம்ப முக்கியமான முடிவுகள் இந்த 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எண்ணற்ற மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க. அது என்ன மாதிரி மாற்றம் போது வேலை மாற்றம் முதல்ல ரொம்ப முக்கியமாக என்னென்னா, வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். அஷ்டமாதிபதியாக இருந்து வக்கரமாகிறது சிறப்பு, லாபாதிபதியாக இருந்து வக்கரமாகிறதும் மிக சிறப்பு. ஏன்னா ஒரு விஷயத்தை நான் செஞ்சே முடிப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அடுத்த ஒரு 5 மாதம். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. நிறைய ரிஷபராசி என்பவர்கள் நிறைய திறமை இருந்தால் கூட என்னால் சில விஷயங்களை ஃபாலோ பண்ண முடியல, சில விஷயங்களை செய்ய முடியல, ஒரு மாதிரி தடைகளாக இருக்குது, தாமதமாக இருக்குது, எதை எடுத்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல போய் அப்படி பிரேக் ஆகி நிற்குது. நான் ஆஃபீஸ்க்கெலாம் ஒர்க்குக்கு ட்ரை பண்ணுறேன், ஜாபுக்கு சேஞ்சுக்கு ட்ரை பண்ணுறேன், எல்லாருமே என்னுடைய ரெஸ்யூமை பார்த்தோன்னா சூப்பராக இருக்குது, நல்ல கேண்டிடேட் நீங்கள், கண்டிப்பாக நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு எந்த ரிப்ளை வந்திருக்காது, ரிசல்ட் வந்திருக்காது. நீங்களும் ஃபாலோ ஆகி பார்த்தீங்கன்னா ஃபெட்டப் ஆகி போயிருப்பீங்க. ஆனால் இந்த குரு பகவான் வக்கரமாகக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக அந்த ஃபாலோப்பே தேவையில்லை, உங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் வக்கரகதி காலகட்டத்தில் கொடுப்பார். நிறைய ரிஷபராசி என்பது என்ன நினச்சிட்டிங்கன்னா, இந்த வயசுக்கு அப்புறம் எங்கே வேலை மாற்றுறது, இந்த வயசுக்கு அப்புறம் நான் எப்படி நான் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி ஷிஃப்ட் ஆகுது, அதை மட்டும் மறந்துடுங்க. எப்போவுமே வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் எல்லாருக்குமே தேவை. அந்த மாற்றங்கள் செய்யக்கூடிய காலம் தான் நம்ம பார்க்கணும். அப்போ அந்த காலம் நல்லா இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக ரிஷபராசி என்பதுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் எந்த ஏஜ் கேட்டகரியில் வேணால் இருங்க, வேலையை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, கான்ஷியஸாக பண்ண வேண்டியது, நம்ம போகிற கம்பெனி நல்ல கம்பெனியா, நல்ல சம்பளம் கிடைக்குமா, அங்கே இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு சாதகமாக இருக்க மட்டும் பார்த்துட்டிங்கன்னா போதும். அதெல்லாம் கரெக்டாக முடிவெடுக்கக்கூடிய தகுதி படைத்தவர்கள் இந்த ரிஷபராசி. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அப்போ கண்டிப்பாக வேலை மாற்றம் பண்ணலாம், நல்லா சிறப்பாக இருக்கும். அதே போல் தொழிலில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பல அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அதிர்ஷ்டம்னா எனக்கு லாட்ரி அடிச்சிருமா சார், எனக்கு யாராவது பணத்தை கொட்டிடுவாங்களா சார், அப்படி கிடையாது. உங்களுக்கு முதல்ல என்ன கேட்டிங்கன்னா வராத பணம் வரும். இந்த வராத பணம்னும் போது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு என்னென்னா, நீங்கள் எங்கேயாவது ஒரு மெட்டீரியல் சப்ளை பண்ணியிருப்பீங்க, ஏதாவது ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பீங்க, அந்த பணம் வராமல் இருந்திருக்கும். அந்த பண வரவுகள் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் அவங்களே ஃபோன் பண்ணி, இந்தாங்க நான் உங்ககிட்ட மெட்டீரியல் வாங்கியிருந்தோம், உங்களுக்கு காசு கொடுக்க வேண்டியிருக்குன்னு பணத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இந்த ரிஷபராசி என்பது கண்டிப்பாக இருக்குது.
அதே போல நீங்க யாருக்காவது பணம் குடுக்கணும்னு சொல்றீங்க. பணம் குடுக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் தவறாம வரக்கூடிய அடுத்த 6 மாதங்கள்ல கண்டிப்பா குடுக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பா வரும். அதேபோல இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்ப இந்த குரு பகவான் லாபாதிபதியா வக்ரமா இருக்கக்கூடிய காலகட்டத்தில, அது உங்க ராசியிலே இருக்கக்கூடிய காலகட்டத்தில நெறைய பேருக்கு இடம் மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு. வீடு மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு. அப்ப வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய விஷயங்கள், அதே மாரி வீடு மாறி போறது. ஒரு வாடகை வீட்லயே இருக்கீங்க. ஒரு இடம் மாற்றம் பண்ணுங்க. அதுவுமே உங்க வாழ்க்கை தரத்த கண்டிப்பா உயர்த்தும். அதேபோல ரிஷபராசியா இருக்கீங்க. இந்த காலகட்டத்தில நீங்க ஊர் மாறி போங்க. கண்டிப்பா பெரிய லெவல்ல மாற்றம் வரும். நெறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில வெளிநாடு பயணம் கண்டிப்பா உண்டு. அந்த வெளிநாடு பயணத்த பயன்படுத்திட்டீங்க அப்டின்னா, உங்களுடைய நிலை கண்டிப்பா உயரும். நெறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு கிடைக்கல. நான் முயற்சி பண்ணாமலாம் இல்ல சார். நீங்க சொல்றீங்க கரெக்ட்டு. ஆனா நான் முயற்சி பண்றேன். எதுவும் நடக்கல. அந்த நடக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த குரு பகவானுடைய வக்கர நிலை. கண்டிப்பா நடக்கும். அதேபோல வெளிநாட்டிலே இருக்கீங்க. அங்க பார்த்தீங்கன்னா, நெறைய பிரச்சனைல மாட்டிட்டு இருக்கேன் சார். நீங்க நெனச்சிட்டு இருக்கீங்க, வெளிநாட்ல இருக்கவங்கலாம் சந்தோஷமா இருக்காங்க. அந்த மாரி நிலை இல்ல எங்களுக்கு. நான் இங்கேயும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்ல பிரஷரு, எங்களுக்கு தொல்ல தாங்க முடியல. நான் எப்போ வேலைய விடலான்ற நிலை தான் இருக்கு. அப்படின்னு நெனைக்கக்கூடியவர்கள், கண்டிப்பா அந்த நிலை மாறும். வேலை மாற்றம் கண்டிப்பா வரும். நீங்க வேலை மாற்றம் பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா, அங்கேயே பக்கத்துல அதர் ஸ்டேட் இல்ல வேற ஏதாவது கண்ட்ரிக்கு அந்த மாரி மாறி நீங்க ட்ரை பண்ணும்போது, உங்களுடைய வாழ்வாதாரம் உயரும் கண்டிப்பா. நெறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபேமிலி கூட ரொம்ப அசோசியேஷனோட இருப்பீங்க. அப்ப என்ன ஆகும்னா, நெறைய பேருக்கு அந்த வேலை மாற்றம் பண்றது, ஊர் மாறுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, முடியாத ஒரு காரியமா இருக்கு. நெறைய பேர் அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல, அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல. அந்த மாரி நிலையில உங்களுடைய வாழ்க்கைய வீணாகக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பா ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கு. அவங்க எல்லாமே நல்லா தான் இருப்பாங்க. நீங்க நல்லா இருந்தா, அவங்க கண்டிப்பா நல்லா இருக்கக்கூடிய நிலை எப்பவுமே இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கும். அத மட்டும் மனசுல வச்சுட்டு, நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. கண்டிப்பா வாழ்க்கை கண்டிப்பா உயரக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பா இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கு. அதே மாரி குரு பகவான் உங்க ராசியிலேயே வக்ரமாகும்போது பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்த பார்ப்பார். அந்த 7ஆம் இடம் சொல்லக்கூடியது திருமண யோகத்த குடுக்கக்கூடிய இடம். அந்த திருமணம் ஆகி நெறைய பேருக்கு ரிஷபராசி நண்பர்களுக்கு கடந்த ஒரு 1 1/2 வருஷத்துல பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் இதனால சில பிரிவினைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்ப இந்த குரு பகவான் வக்ரகதி காலகட்டத்தில கண்டிப்பா குடுப்பார். திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பா திருமணம் நடக்கும். அதே மாரி குருவுடைய பார்வைகள் ரொம்ப முக்கியம். 5ஆம் இடத்து பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது 5ஆம் இடத்துல விடுறதுனால குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் நெறைய பேருக்கு இந்த ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு ரோகிணி நட்சத்திரமா இருக்கீங்க, ஒரு பெண்களா இருக்கீங்க அப்படின்னா, அவங்கலாம் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளால குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு அமைப்ப இந்த குரு பகவான் கண்டிப்பா குடுப்பாரு. ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, அதெல்லாம் இந்த காலகட்டம் கரெக்ட்டான காலகட்டம். இந்த நேரத்தில போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த ட்ரீட்மெண்ட் சக்சஸ் அடையும். உங்களுக்கு குழந்தை பேரு அடுத்த 1 வருஷத்துக்குள்ள கிடைப்பதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ள நேரமாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு வக்ர பலன்கள் கண்டிப்பா குடுக்க போகுது. ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் குடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சீங்கன்னா, 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் 300 ரூபாய்க்கு குடுக்குறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்துல ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி அது மட்டும் இல்லாம பிரசன்ன ஜோதிட முறைகள்ல தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண், பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர், வெளிநாட்டுல படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலயும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.